காய்ஸ், ஆயுத பூஜையை முன்னிட்டு இன்னைக்கு தனுஷோட இட்லி கடை படம் வந்திருக்கு. அதை பார்க்கலான்னு காலங்காத்தால கிளம்பி போயாச்சு. ஒரு 11 மணியை போல பல்லடத்துல இருக்க அருணோதயா சினிமாஸ்க்கு போனோம். ஆனா அங்க ஹவுஸ்ஃபுல் ஆகி போச்சு, டிக்கெட் கிடைக்கல. அப்பவே கூட இருந்த சொன்னா ஒழுங்கா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு நான் தான் ஸ்பாட்ல எடுத்துக்கலாம்டா எவனுக்க மாட்டானான்னு போய் பார்த்தா கூட்டம் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால டிக்கெட் கிடைக்கல. சரின்ட்டு அப்படியே அங்க இருந்து தமிழ்நாடு தேட்டருக்கு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் அங்கவும் கூட்டம் இருந்துச்சு. ஆனா அது பெரிய தேட்டர்னால நிறைய டிக்கெட் இருந்துச்சு. டிக்கெட்டை எடுத்துட்டு படத்தை பார்க்க போய் உட்காந்தோம். படம் எப்படி இருந்துச்சுன்னா, படத்தோட ஒன்லைனு தனுஷோட அப்பா ஒரு இட்லி கடை நடத்துறாரு. அவருக்கு அப்புறம் தன்னோட மகன் அந்த இட்லி கடையை நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவன் ஃபாரின் போயிடறான். ஒரு கட்டத்துல அவங்க அப்பா இறந்துடுறாரு. திருப்பி அவன் ரிட்டர்ன் வந்து அவங்க அப்பாவை பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் அந்த இட்லி கடையை நடத்தினானா என்னங்கதான் அந்த படத்தோட மீதி கதையே. அஸ் யூஸ்வல் தனுஷ் வந்து ஒரு நடிப்பு அசுரன். அவரோட ஆக்டிங்கை பத்தி சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி நித்யா மேனோட ஆக்டிங்கை நம்ம திருச்சி டம்பளத்துல பார்த்திருப்போம். அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்கள தவிர இந்த படத்துல நடிச்ச ராஜ்கிரண், சத்யராஜ், சாலினி பாண்டியா, அருண் விஜய் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. படமுமே ஒரு சில இடத்துல ஸ்லோவா போனாலும் கிராமத்தோட மண் வாசனை, நாட்டான் தெய்வங்கள்னு கிராமத்துக்கான அம்சங்களை பொருந்தி படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. நீங்க வந்து கிராமத்துல வாழ்ந்தவங்க, கிராமத்தை கண் முன்னாடி பார்க்கணும், கிராமத்தை மிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படம் நல்லா இருக்கு. இது ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டைனர் படம் தான். குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம்.